ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி தவா பன்னீர் செஞ்சு கொடுங்க. உங்களை பாராட்டாமல் இருக்கவே மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சப்பாத்தி, நான், ரொட்டியோடலாம் வச்சு சாப்பிடும் போது. இதுக்கு பவுலில் 1/2 கப் கெட்டி தயிர் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் மிளகா பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் பெப்பர் பவுட்ரு, உப்பு தேவைக்கேற்ப 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/2 குடை மிளகாவை நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்லிட் பண்ண பச்சை மிளகா, 1/2 தக்காளி நீட்டாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 100 கிராம் பன்னீர் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ தவா வச்சு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, சின்ன துண்டு பட்டை, 1 பொடிசாக கட் பண்ண வெங்காயம், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு 1 தக்காளி பொடிசாக கட் பண்ணது சேர்த்து வதக்கிக்கோங்க. மசாலாவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, உப்பு தேவைக்கேற்ப 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்டு ஒரு 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சதும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி ட்ரையாக வந்தோடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்து சப்பாத்தியோடலாம் வச்சு சாப்பிடுங்க. இதோட டேஸ்ட்டு சொல்லவே வேண்டாம், அப்படி இருக்கும்.